ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஜூலை 23ஆம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தீபாவுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அபிராமியும் தீபாவும் நேராக புடவை கடைக்கு போகிறாங்க. அப்போ உடனே அபிராமி வந்து சொல்கிறாங்க, என்ன காஸ்ட்லியான சேரியெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தீபா கிட்ட வந்து சொல்கிறாங்க, தீபா உனக்கு எந்த சேரி பிடிச்சிருக்குதோ அதை நீ எடுத்துக்க, அது எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க, அத்தை எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அத்தை, உங்கள் கையினாலே எடுங்க, என்னோடய கல்யாணத்துக்கு எடுக்கிற பொருள் எல்லாமே அது வந்து நீங்கள் பார்த்து வாங்கினதா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அபிராமி சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டு, தீபா நீ என்ன இந்த இடத்துல கூட நீ விட்டு கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு மேட்சிங்க நிறைய சேரீ எடுத்து காமிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எதுவுமே தீபாவுக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் சூப்பராக ஒரு சேரீ ஒன்று எடுத்து போடுறாங்க. அதை பார்த்துட்டு தீபாவுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது. அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க அவங்க அத்தைக்கிட்ட, அத்தை இந்த சேரியே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே அபிராமி சொல்கிறாங்க, ஆமாம் தீபா இந்த சேரீ கட்டம்னா உன்னை பார்க்கும்போது மகாலட்சுமி மாதிரி இருக்கும், இந்த சேரீ எடுத்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தீபாவும் சரின்னு சொல்கிறாங்க, அத்தை உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதே எடுங்க அத்தை, அதுவே எனக்கும் பிடிச்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேரியெல்லாம் எடுத்துக்கிட்டு தீபாவும் அபிராமியும் நேராக அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ உடனே தீபா வந்த உடனே மீனாட்சிக்கிட்டையும் மைதிரிக்கிட்டையும் அவங்க சேரி எடுத்து காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே மீனாட்சியும் மைதிலியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தீபா அந்த சேரி ரொம்ப சூப்பராக இருக்குது தீபா, இது யார் தீபா செலக்ட் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே தீபா வந்து சொல்கிறாங்க, அத்தை தான் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு. இது ரொம்ப நல்லா இருக்குது தீபா, உனக்கு கண்டிப்பாக இது ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் தீபா அப்படின்னு சொன்னதோட அதுக்கப்புறம் தீபா பார்த்தீங்கன்னா நேராக கார்த்திகை பார்க்கறதுக்காக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்போ உடனே கார்த்திக் வந்து கேட்குறாங்க, தீபா எங்கே தீபா போனீங்க, நான் காலையிலேருந்து உங்களை தேடிக்கிட்டே இருந்தேன், எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே தீபா வந்து சொல்கிறாங்க, கார்த்திக் சார் நானும் அத்தையும் புடவை எடுக்கிறதுக்காக கடைக்கு போயிருந்தோம், அந்த சேரீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள், இந்த புடவை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக்குமே சரி தீபா எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்த சேரீ வந்து காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே கார்த்திக் வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடுது. தீபா அந்த சேரீ வந்து கண்டிப்பாக நீங்கள் கட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் தீபா, இந்த சேரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்களா இல்லை அம்மா செலக்ட் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து கேட்குறாங்க. அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க, அத்தை தான் செலக்ட் பண்ணாங்க, ஆனால் அந்த சேரீ வந்து எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கார்த்திக் சார், அதனால தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க, தீபா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது எனக்குமே பிடிச்சிருந்த மாதிரி தான் தீபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து சொல்கிறாங்க, சரிங்க கார்த்திக் சார் வாங்க போய்த்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா செவத்தில் ஒரு பள்ளி ஒன்று இருக்குது, அது வந்து தீபா மேலே விழுந்துருது. தீபா உடனே பயந்துக்கிட்டு கார்த்தி வந்து ஹக் பண்ணிடுறாங்க. கார்த்தி வந்து ஹக் பண்ண உடனே கார்த்தி வந்து கேட்குறாங்க, என்னாச்சு தீபா அப்படின்னு கேட்குறாங்க. கார்த்திக் சார் மேலே பாருங்கள் சார் பள்ளி இருக்குது, அதை பார்த்தாலே எனக்கு பயம் சார் ரொம்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தியுமே தீபா வந்து க்யூட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தீபா இதுக்கெல்லாமல் நீங்கள் பயப்படுவீங்க, சரி தீபா அதை நான் விரட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து கீழே அழைச்சிக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியும் தீபாவும் கீழே உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மைதிலியும் அங்கே மீனாட்சியும் வராங்க. அப்போ உடனே மைதில் வந்து சொல்கிறாங்க, இங்கே வந்து உன் ஃப்ரெண்டு அம்மு வந்திருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க தீபா கிட்ட. அப்போ உடனே தீபா வந்து கேட்குறாங்க, அம்மு எங்கே வந்திருந்தாலும் அம்மு வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, என்ன விஷயமா வந்திருந்தா அப்படின்னு தீபா வந்து மைதிலி கிட்ட கேட்குறாங்க. அப்போ உடனே மைதிலி வந்து தீபா கிட்ட சொல்கிறாங்க, தீபா உன்னோட ஃப்ரெண்டு அம்முவோட நடவடிக்கையே சரியில்லை, அவள் என்னன்னே தெரியல, அந்த வீட்டுக்கு வந்து அடிக்கடி வரா, வந்துட்டு தனியாக பேத்து ஃபோன் வேறு பேசிக்கிட்டு இருக்கிறா, எனக்கு என்னமோ உன் ஃப்ரெண்டு அம்மு மேலே வந்து ரொம்பவே சந்தேகமாக இருக்குது தீபா, இருந்தாலும் அவள் மேலே ஒரு கண் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மைதிலி வந்து சொல்கிறாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க, எதை நம்பி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. கார்த்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கண்டிப்பாக அந்த ரம்யா வந்து இந்த வீட்டுக்கு என்ன ப்ராப்ளமோட வரானே தெரியல, அவள் எப்போ வந்தாலுமே யாருக்கிட்டே போய் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா, ஆனால் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வர்றா, அவள் எதனால் வரானே தெரியல, அத்தையை பார்க்குறதுக்காக இருந்தால் ஒரு டைம் 2 டைம் வந்தால் பிரச்சனை இல்லை, அவள் வந்து டெய்லியுமே வர கார்த்தி, அதனால் வந்து எனக்கு என்னமோ அவன் மேலே டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மைதிலி வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தீபாவும் கார்த்தியும் மைதிலிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அந்த ரம்யாவோட விஷயத்தை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அம்மோ இந்த மாதிரி கார்த்தி வந்து எனக்கு தாலி கட்டுற சடங்கு வந்து நாளைக்கு வச்சுருக்கிறாங்க அத்தை, அதனால் நீ நாளைக்கு வந்துடணும் அப்படின்னு சொன்னதோடு அதை கேட்டுட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா செம்மையாக சாக்காயிடுறாங்க. என்ன தீபா திடீர்னு கார்த்தி வந்து உனக்கு தாலி கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம் அவர் இன்னைக்கு கட்டினானே நாளைக்கு கட்டினானே, நான் அன்னைக்கே அத்தையோட காலடியில் கலட்டி வச்சுட்டேன், இப்போ பார்த்தீங்கன்னா அத்தை வந்து நல்லபடியாக கண்முழிச்சு வந்துட்டாங்க, அதனால தான் எனக்கு தாலி கட்டுற சடங்கு வந்து நாளைக்கு வச்சுருக்கோம், அதுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு ரம்யா, நீ வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்கிறாங்க. ரம்யாவுமே சரி நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ரொம்ப குழப்பத்திலே இருக்கிறாங்க. சரி நம்ம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட்டாக போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து கார்த்தி வந்து தீபாவுக்கு தாலி கட்டுற நிலைமைக்கு வந்துட்டான், இதையும் நம்ம எப்படியாச்சும் தடுத்துடணுமே, இப்படியே விட்டுக்கிட்டே போனோம்னா கார்த்திக் வந்து முழுசாக அந்த தீபா வந்து சொந்தமாகிடுவா, அப்புறம் எப்பொழுதுமே நம்ம கார்த்திக் வந்து கல்யாணம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தீபாவோட அம்மா அப்பாவும் ஒரு ஜோசியரை போய்த்து பார்த்துருப்பாங்க.
அவங்க இந்த ஜோசியர் பார்த்தீங்கன்னா தீபா கழுத்தில் வந்து தாலி ஏறாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சி தீபாவோட அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க. அப்போ உடனே தீபாவோட அப்பா சொல்லுவாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம தீபாவோட கழுத்தில் வந்து அந்த தாலி வந்து மறுபடியும் ஏறிடுண்டி. ஏன்னா அந்த தீபா வந்து யாருக்குமே கெட்டது பண்ணதில்லை, நம்ம பொண்ணு வந்து எல்லாருக்குமே நல்லது தான் பண்ணியிருக்கா. அதனால நீ எதை பற்றியுமே கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி தீபாவோட அப்பா சொல்கிறாங்க. இருந்தாலும் தீபாவோட அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. நம்மளோட மகளோட கழுத்தில் வந்து மறுபடியும் தாலி ஏறுமா என்ன அப்படின்னு ரொம்பவே பயத்தோடு இருக்கிறாங்க. அப்போ உடனே தீபாவோட அப்பா வந்து சொல்கிறாங்க, இதை பற்றி எதுவுமே நீ வந்து சம்மந்தி வீட்டில் காட்டிக்காத. நீ மட்டும் இப்படி ஏதாச்சும் அங்கே வந்து உளறிட்டீன்னா அவங்க வந்து ஏதாவது தப்பாக நினச்சிக்கிடுவாங்க. அதை வந்து இதை வந்து இதோட மறந்துடு அப்படிங்கிற மாதிரி தீபாவோட அப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க. ரம்யா கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க மனசு வந்து பேசுது. என்ன பண்ண போகிற? அந்த கார்த்தி வந்து மறுபடியும் தீபா கழுத்தில் வந்து தாலி கட்ட போகிறான். அதை தடுத்து நிறுத்த போறியா, இல்லை நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க போறியா, இல்லை அந்த கார்த்திகிட்ட வந்து தீபா விட்டு கொடுக்க போறியா? உன் கையில் தான் இருக்குது. இன்னும் வந்து உனக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே எப்படியாவது நீ தீபாவோட கழுத்தில் வந்து அந்த தாலி ஏறுறதை வந்து நீ தடுத்து நிறுத்திடு அப்படிங்கிற மாதிரி ரம்யாவோட மனசாட்சி வந்து சொல்கிறாங்க. அப்போ உடனே ரம்யா பார்த்தீங்கன்னா குழப்பத்திலேயே இருக்கிறாங்க. அப்போ உடனே ரம்யா வந்து கேட்குறாங்க உங்கள் மனசாட்சிக்கிட்ட, என்னால் எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? அந்த ஒரு நாளில் வந்து என்னால் என்ன பண்ண முடியும்? எனக்கு டைம் கூட கொடுக்காம இவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த தீபாவுக்கு வந்து இந்த சடங்கை நடத்துறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவோட மனசாட்சி வந்து சொல்லுது, கண்டிப்பாக உன்னால் நினச்சா முடியும். நீ மட்டும் இப்போ வந்து தீபா கழுத்தில் ஏறுற தாலியை வந்து தடுத்து நிறுத்தலைன்னா ஜென்மத்துக்கும் அந்த கார்த்தி வந்து உன்னால் அடைய முடியாது அப்படிங்கிற மாதிரி ரம்யாவோட மனசாட்சி வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ரொம்பவே கேவலமாக யோசிக்கிறாங்க. எப்படியாவது நாளைக்கு கண்டிப்பாக தீபா வீட்டுக்கு போகணும். கார்த்தி வந்து தீபா கழுத்தில் தாலி கட்ட போகும்போது அதை எப்படியாவது நம்ம சதி பண்ணி அதை தடுத்து நிறுத்திடணும். அப்படி மட்டும் நம்ம ஒருவேளை கண்டிப்பாக தீபா வந்து இது கழுத்தில் தாலி கட்ட விட்டுட்டோம்னா கார்த்தி வந்து நம்ம அடைய முடியாது. அதுக்கப்புறம் எந்த ஜென்மத்திலையுமே நம்ம கார்த்திகிட்ட வந்து கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ரொம்பவே மோசமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தீபாவுக்கும் கார்த்திக்கும் தாலி கட்டுற ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே சிறப்பாக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அபிராமியும் அருணாச்சலமும். என் பையன் கார்த்தி வந்து தீபா கழுத்தில் தாலி கட்டுறதை நான் வந்து முன்னாடி பார்க்கல. ஆனால் இப்போ அந்த கண்ணால் பார்க்க போகிறேன். அதனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே கிராண்டாக கொண்டாடணும். எல்லாருமே வரணும். இதுக்காக சாப்பாடெல்லாம் தடப்பட்டெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அபிராமி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே அருணாச்சலம் சொல்கிறாங்க, அதுக்கு என்ன நாச்சியார், கண்டிப்பாக பண்ணிட்டா போச்சு. கண்டிப்பாக பாரு, நம்ம தீபாவோட இந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வரவங்க எல்லாருமே மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ ஏற்பாடு ரொம்ப சூப்பராக பண்ணிடுறேன் நாச்சியார், நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அருணாச்சலமுமே சொல்கிறாங்க. அப்போ உடனே தீபா வந்து கேட்குறாங்க, ஏன் இந்த அளவுக்கு பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சிம்பிளாக பண்ண வேண்டியது என்னத்தை அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை தீபா, என்னோட உயிரை காப்பாற்றினதே நீ தான் தீபா, நீ மட்டும் இல்லைனா இந்நேரம் நான் கண்முழிச்சிருக்க மாட்டேன் தீபா. அது மட்டும் இல்லை, நீ முத கார்த்திக் கூட கல்யாணம் பண்ணும்போது நான் கண்டிப்பாக அதை என் கண்ணால் பார்க்க முடியல. ஆனால் இப்போ எனக்கு மறுபடியும் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிருக்குது. அதனால் இதை வந்து ரொம்பவே கிராண்டாக கொண்டாடணும்னு நான் ஆசைப்பட்றேன் தீபா அப்படின்னு அபிராமி சொன்னதோட அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க, அதுக்கு என்னம்மா, கண்டிப்பாக உங்கள் விருப்பம் போலவே ரொம்பவே கிராண்டாக கொண்டாடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீனாட்சி, மைதிலி எல்லாருமே ரொம்பவே சிரித்து பேசிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக கலகலப்பாக இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அபிராமி வீட்டுக்கு தீபாவோட அப்பா தர்மலிங்கமும் ஜானகியும் அங்கே வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேருமே ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க. இதை வந்து மீனாட்சி வந்து பார்த்துட்றாங்க. அப்போ உடனே மீனாட்சி வந்து தீபாவோட அம்மா ஜானகி கிட்ட கேட்குறாங்க, அத்தை நான் உங்களை நேற்றையிலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், என்னன்னே தெரியலை, நீங்களும் தர்மலிங்க மாமாவும் ரொம்பவே சோகமாக இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜானகி வந்து சொல்கிறதுக்கு போகிறாங்க. தர்மலிங்கம் வந்து சொல்லாது அப்படின்னு கண்ணை காட்டுறாங்க. இல்லைங்க, என்னால் சொல்ல முடியலை, இதை கண்டிப்பாக வந்து நான் வந்து மீனாட்சி கிட்ட சொல்ல தான் போகிறேன் அப்படின்ட்டு தீபாவோட அம்மா ஜானகி பார்த்தீங்கன்னா மீனாட்சி கிட்ட வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் தீபாவோடையும் கார்த்திகோட ஜாதகத்தையும் எடுத்துக்கிட்டு போனேன் ஒரு ஜோசியர்கிட்ட. அந்த ஜோசியர் பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு வந்து ஒரு தடவை தான் தாலி ஏறும் கழுத்தில், அதுக்கப்புறம் வந்து எந்த ஜென்மத்திலையுமே தாலி வந்து கழுத்தில் ஏறாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை நினைக்கும் போது மீனாட்சி எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது மீனாட்சி. ஏன்னா சம்மந்தியம்மா வேறு இப்போ மறுபடியும் தீபாவுக்கு வந்து ஒரு சடங்கு வச்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த தாலி வந்து மறுபடியும் தீபா காலத்தில் ஏறுமா என்னமோன்னு அதை நினைக்கும் போது ரொம்பவே பயமாக இருக்குது மீனாட்சி. ஆனால் ஜோசியர் வேறு அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க, தீபா காலத்தில் வந்து ஒரு டைம் மட்டும்தான் தாலி ஏறும், மறு டைம் கட்ட முடியாது. அப்படி மறு டைம் தீபா காலத்தில் தாலி ஏறினுச்சுன்னா அவங்க புருஷனுக்கே ஆபத்துங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மீனாட்சி அப்படிங்கிற மாதிரி தீபாவோட அம்மா ஜானகி வந்து மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மீனாட்சியும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் இதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாதீங்க, தீபாவோட நல்ல மனசுக்கு வந்து அப்படிலாம் எதுவுமே ஆகாது அத்தை. யாரோ ஒரு ஜோசியார் நம்பி சொன்னதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இப்படியெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க வந்து 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி தான் வந்து கல்யாணம் பண்ணினாங்க. ஏன்னா அவங்க வந்து ஜாதகம் பார்த்தோ இல்லை பொருத்தம் பார்த்தோ கல்யாணம் பண்ணலை. அதனால் அவங்க 2 பேரும் லைஃபுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் சார். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வேணும்னா பாருங்கள், நாளைக்கு தீபாவோட கார்த்தியோட அந்த சடங்கு ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே நல்லபடியாக நடந்து முடியும் சார் அப்படின்னு மீனாட்சி வந்து சொல்கிறாங்க. மீனாட்சி வந்து தீபாவோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை எல்லாத்தையுமே கார்த்திக் பார்த்தீங்கன்னா காதில் வாங்கிடுறாங்க. அப்போ உடனே கார்த்திக் வந்து வராங்க. அதை பார்த்ததோட மீனாட்சி வந்து ரொம்பவே ஷாக்காயிடுறாங்க.
அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க, அண்ணி நீங்கள் 2 பேருமே பேசிக்கிட்டத இவ்வளோ நேரம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கண்டிப்பாக தீபாவுக்கும் எனக்கும் எதுவுமே ஆகாது. ஏன்னா நானும் தீபாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக லவ் பண்ணணும். 2 பேருமே நாங்கள் புரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணணும். அதனால் வந்து எங்களுக்கு ஜாதகம் இதுலலாம் எதுலேயுமே நம்பிக்கை இல்லை. அதனால் கண்டிப்பாக என்னோட தீபாவுக்குமே எனக்குமே ஒன்றுமே ஆகாது. நீங்கள் வேணும்னா பாருங்கள், நல்லபடியாக நாளைக்கு இந்த சடங்கு முடியும் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா, தீபாவோட அப்பா முகத்தில் தர்மலிங்கம் முகத்துல வந்து ரொம்பவே சந்தோஷம் வருது. அப்போ தர்மலிங்கம் வந்து சொல்கிறாரு, மாப்பிள்ளை இப்போ தான் மாப்பிள்ளை நீங்கள் சொல்லும்போது எனக்கு கேட்குறதுக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மாப்பிள்ளை. எப்படியோ நீங்களும் என்னோட பொண்ணுமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தா அதுவே எங்களுக்கு சந்தோஷம் தான் மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க. அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க, மாமா நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க மாமா. தீபாவை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். தீபாவுக்கு ஒன்றுனா கண்டிப்பாக நான் விட்டுற மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுநாள் பொழுது விடியுது. தீபாவுக்கும் கார்த்திக்கும் அந்த சடங்குக்கான ஏற்பாடு எல்லாமே ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, ரியாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ரியாவுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி தீபாவுக்கும் கார்த்திக்கும் சடங்கு ஃபங்க்ஷன் வந்து வச்சிருக்கிறாங்க. தீபா கழுத்துல வந்து கார்த்தி வந்து தாலி கட்ட போறானாம் அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. இதை கேட்டு ரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்படுறாங்க. அந்த தீபா வந்து மறுபடியும் தாலி கட்டிக்க போறாளா? ஆமா ரியா, அது மட்டும் இல்ல ரியா. இந்த அபிராமி வந்து மறுபடியும் ஏதோ தீபாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒண்ணு குடுக்க போறாளாம். அதுவும் புதுசா. அது எந்த சொத்து என்னன்னே எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த வீட்டை எதுவும் தீபா பேரில் எழுதி வைக்கிறாளோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து ரியா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ உடனே ரியா வந்து சொல்கிறாங்க, அந்த அபிராமி வந்து எதுவுமே பண்ண முடியாது. நீ வேணும்னா பாரு, தீபாவுக்கு வந்து அந்த சடங்கு வந்து நடத்த விடாமல் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஏதாவது ஒரு மாறு வேஷத்தில் வந்து அதை கண்டிப்பாக நான் தடுத்து நிறுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி ரியாவுமே வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து தீபா கழுத்தில் தாலி கட்டுறதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு ரம்யா பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு மாஸ்டர் பிளானோட கரெக்டாக அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது இன்னைக்கு வந்து கார்த்தி வந்து தீபா கழுத்தில் தாலி கட்டுறதை நம்ம வந்து தடுத்து நிறுத்திடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஒரு பிளானோட சூப்பராக வந்துக்கிட்டு இருக்காங்க ரம்யா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மைதிலியும் மீனாட்சியும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. கார்த்தி வந்து தீபா கழுத்துல தாலி கட்டும்போது எந்த பிரச்சனையுமே கிட்ட நெருங்கக்கூடாது. நம்ம தான் எப்படியாவது பார்த்துக்கணும். ஏன்னா, அத்தை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. இதனால வந்து யார் சந்தேகப்படுற மாரி இருந்தாலும் நம்ம கண்டிப்பா கார்த்திக்கிட்ட வந்து சொல்லணும். அப்போ உடனே மைதிலி வந்து சொல்றாங்க, ஆமா அந்த ரியா கூட இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அந்த ரம்யா கூட எது வேணுனாலும் பண்ணலாம். எல்லார் மேலயுமே நம்ம ஒரு கண்ணு வச்சுக்கணும். அந்த ஐஸ்வர்யாவையும் நம்ப முடியாது. அந்த ஐஸ்வர்யா கூட என்ன பிளான் வேணாலும் பண்ணலாம். அதனால நம்ம எதுக்குமே ரொம்பவே உஷாரா இருக்கணும் அப்படிங்கிற மாரி மைதிலி வந்து சொல்றாங்க. அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, விடு மைதிலி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஏதாச்சும் சந்தேகப்படுற மாதிரி நடந்தா தீபாவோட ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ஒரு வழியாக காரில் வந்துடுறாங்க. கிஃப்டெல்லாம் வாங்கிக்கிட்டு வர்றாங்க. அப்போ உடனே ரம்யா வரதை பார்த்துட்டு தீபா வந்து சொல்கிறாங்க, என்னடி அம்மா இவ்வளோ நேரம் ஆகிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க, இல்லாடி டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், அதான் டைம் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ஒரு பாட்டில் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க மறைச்சி. அதில் பார்த்தீங்கன்னா மயக்க மருந்து கலந்து வச்சுருக்காங்க. எப்படியாவது தீபா குடிக்கிற ஜூஸில் வந்து இந்த மயக்க மருந்தை கலந்து தீபா வந்து இந்த மண்டபத்தை வந்து எப்படியாவது நம்ம தூக்கிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாரி ரம்யா வந்து நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்தீங்கன்னா, மைதிலி வந்து பாத்துர்றாங்க. அப்போ உடனே மைதிலி வந்து நெனைக்கிறாங்க, இந்த ரம்யாவோட நடவடிக்கையே சரியில்லையே! அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ரம்யா என்னமோ மறைச்சு மறைச்சு வச்சிருக்கிறாளே! என்னன்னே தெரியலையே! சரி நம்ம எதுக்கும் கிட்ட போய்த்து பார்ப்போம். அப்படின்ட்டு மைதிலி பார்த்தீங்கன்னா, ரம்யாவோட பக்கத்துல போய்த்து பார்க்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ரம்யா வச்சிருக்க அந்த மயக்க மருந்து பாட்டில் வந்து அத வந்து மைதிலி வந்து பாத்துர்றாங்க. அத பார்த்த உடனே மைதிலி வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடையறாங்க. அப்போ உடனே மைதிலி வந்து கேட்குறாங்க ரம்யா கிட்ட, "என்னது கையில வச்சிருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே ரம்யா வந்து சொல்றாங்க, "நான் ஒண்ணும் வச்சில்லையே." "இல்ல நீ ஏதோ வச்சிருக்க. ஒழுங்கா உண்மைய சொல்லிடு." அப்படிங்கிற மாரி மைதிலி வந்து கேட்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ரம்யா வந்து சொல்றாங்க, "நான் தீபாவுக்கு குடுக்குறதுக்காக கிஃப்ட் தான் வச்சிருக்கேன். கிஃப்ட்ட தவிர ஒண்ணும் வச்சில்ல. எதுக்கு நீ தேவையில்லாம என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு ரம்யா வந்து கேட்டதோட, அப்ப மைதிலி வந்து சொல்றாங்க, "உன்னோட பார்வையே இல்ல. நீ ஏதோ என்ன பார்க்கும்போது மறைச்சு மறைச்சு நீ கையில வச்சிருந்த. அதான் நான் உன்கிட்ட கேட்டேன்." அப்படிங்கிற மாரி மைதிலி வந்து கேட்டுட்டு அங்கேருந்து போயிர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரம்யா வந்து நெனைக்கிறாங்க, ச்சே! கொஞ்ச நேரத்தில இந்த மைதிலி கிட்ட மாட்டிக்கிட பார்த்தோமே! எப்படியாவது இந்த மருந்த வந்து ஜூஸில கலந்து தீபாவுக்கு குடுத்துட்டு, தீபா வந்து இங்கேருந்து நம்ம கடத்திறணும். அப்பதான் நம்ம மேல எந்த சந்தேகமும் வராது. ஆனா நம்ம இங்க இருக்கணும். நம்ம செட் பண்ணுன ஆள வர வச்சு நம்ம எப்படியாவது கடத்திறணும். அப்படிங்கிற மாரி ரம்யா வந்து நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க ஃபங்ஷன் எல்லாமே ரொம்பவே சிறப்பா நடந்துகிட்டு இருக்குது. தீபாவோட அம்மா, அப்பாவ தான் காமிக்கிறாங்க. தர்மலிங்கமும், ஜானகியும் ரொம்பவே பயத்தில இருக்காங்க. அப்போ உடனே ஜானகி வந்து சொல்றாங்க, "எனக்கு என்னமோ டைம் ஆக ஆக ரொம்பவே பயமா இருக்குதுங்க. தீபாவுக்கு வந்து மறுபடியும் கழுத்துல வந்து தாலி ஏறாம போயிருமோன்னு ரொம்பவே பயமா இருக்குது. அந்த ஜோசியர் சொன்னது தான் எனக்கு மனசுல வந்துட்டு போகுது. டைம் வேற ஆகிக்கிட்டே இருக்குது. தீபாவுக்கு எப்படியாவது இந்த ஃபங்க்ஷன் மட்டும் நல்லபடியா முடிஞ்சுதுனா எனக்கு அதுவே சந்தோஷம்." அப்படிங்கிற மாரி ஜானகி வந்து சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, தர்மலிங்கம் வந்து சொல்றாங்க, "நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம பொண்ணு தீபாவுக்கு அப்படியெல்லாம் எதுவுமே ஆகாது. அப்படி ஆனுச்சுன்னா நம்ம மாப்பிள வந்து எப்படியும் தீபாவ வந்து விட்டுற மாட்டாங்க. நீ நம்பிக்கையோட இரு. நீ வேணுனா பாரு, இந்த சடங்கு ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியா முடிஞ்சிரும்." அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, யாருக்குமே தெரியாம ரியா பார்த்தீங்கன்னா, தீபாவுக்கும் கார்த்திக்கும் நடக்கிற அந்த ஃபங்ஷன்லேருந்து ரியா வந்து ஒரு கெட்ட போட்டுக்கிட்டு உள்ள வந்து வந்துர்றாங்க. உள்ள வந்த உடனே ஐஸ்வர்யாவுக்கு வந்து கால் பண்றாங்க. "எங்க இருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து சொல்றாங்க, "நான் தீபாவுக்கும் கார்த்திக்கும் அந்த சடங்கு ஃபங்ஷன் நடக்குதுல்ல, அங்க தான் இருக்கேன்." அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா, நீ இப்போ வந்து மீனாட்சி பக்கத்துல தானே நிக்கிற?" அப்படின்னு கேட்குறாங்க. அத பார்த்துட்டு ஐஸ்வர்யா உடனே கேட்குறாங்க, "நீ எங்கேருந்து பார்த்து சொல்ற?" அப்படின்னு. "நானும் அங்க தான் இருக்கேன். என்னை யாருக்கிட்டயும் காட்டிக் குடுத்துறாத, ஓகேவா?"
எது நடந்தாலும் கொஞ்ச நேரம் நீ வந்து எனக்கு அடிக்கடி இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க, "நீ எதுக்காக வந்த ரியா அங்க?" அப்படின்னு. அதுக்கு உடனே ரியா வந்து சொல்கிறாங்க, "கார்த்தி வந்து எப்படி அந்த தீபா கழுத்துல தாலி கட்டுறான்னு பார்க்குறேன். அதை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் நான் வந்தேன். நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக கார்த்தி வந்து தீபா கழுத்துல வந்து தாலி கட்ட முடியாது. அது மட்டும் இல்லை, அந்த அபிராமியை மறுபடியும் கண் முழிச்சு வந்துட்டா. அவளையுமே நான் உயிரோட விட மாட்டேன். இங்கேருந்து ஏதாச்சும் நான் பண்ணிட்டு தான் போவேன்." அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொன்னதுட்டு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயப்படுறாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க, "தட்டு தவறி கூட என்னோட பேரை யூஸ் பண்ணிடாத. அதுக்கப்புறம் நானும் உன் கூட சேர்ந்து மாட்டிக்கிடுவேன்." அப்படின்னு ஐஸ்வர்யா தோணத்தோட ரியா வந்து சொல்கிறாங்க, "கண்டிப்பாக நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா நானும் உன்னை இங்கேயே மாட்டி விட்டுருவேன்." அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொன்னதோட ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயம் தர்றாங்க. இவளுக்கு உதவி பண்ண போய் நம்ம மாட்டிக்கிடுவோம் பொறுக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் வந்து ஐஸ்வர்யா ஃபோன் பேசினதை வந்து பார்த்துட்றாங்க. அப்போ அருண் வந்து கேட்குறாங்க, "யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா?" அப்படின்னு. "இல்லை, நான் அம்மா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து சமாளிக்கிறாங்க. அப்போ உடனே அருண் வந்து சொல்கிறாங்க, "நானும் உன்னோட நடவடிக்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அடிக்கடி உனக்கு ஃபோன் வருது. என்னன்னே தெரியல. நீ தனியா போய் மறைஞ்சு மறைஞ்சு நின்னு பேசிக்கிட்டே இருக்கிற. இதை எல்லாத்தையுமே நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். சரியில்ல, நீ ஏதாச்சும் தப்பு பண்ணுனன்னு தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் அந்த ரியா மாரி உன்னையுமே நான் இந்த வீட்டை விட்டு துரத்திருவேன். அதுக்கப்புறம் எந்த ஜென்மத்திலுமே நீ இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது. இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்க ஐஸ்வர்யா." அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க, "நீங்கள் சும்மா சும்மா என்னை சந்தேகப்படுறத விட்டுட்டு வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கள். எதுக்கு அந்த ரியா கூட சேர்த்து என்னைய கம்பேர் பண்ணுறீங்க?" அப்படிங்கிற மாரி ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க. அதுக்கு உடனே அருண் வந்து சொல்கிறாங்க, "நீ மாட்டுவியல்ல, மாட்டும்போது அப்போ தெரியும் உனக்கு. ஏதோ கார்த்தியும் தீபாவும் சொன்னாங்கன்னு தான் நான் உன்னை ஏற்றுக்கிட்டு வாழ்கிறேன். அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவுமே போயிட்டு போதுன்னு உன்னை மன்னிச்சு விட்டுட்டாங்க. இதுக்கப்புறமும் நீ மறுபடியும் இதே மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டே தெரிஞ்சியன்னா அந்த ரியாவோட நிலைமை தான் உனக்கும். அதனால் சொல்கிறத ஒழுங்கு மரியாதையாக கேட்டுக்கிட்டு ஒழுங்காக இருக்கிறதுக்கு பாரு. ஏதாச்சும் தப்பு பண்ணுனேன், அதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னை வீட்டை விட்டே துரத்திடுவேன்." அப்படிங்கிற மாதிரி அருண் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. நம்ம அந்த ரியாவுக்கு உதவி பண்ண போய் நம்ம ஏதாச்சும் மாட்டிக்கிட்டோம் போறக்கே. அப்படி மட்டும் மாட்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அருண் வந்து எப்படியும் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவான். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியாது. அதுக்கப்புறம் அந்த சொத்துல வந்து ஒரு துரும்ப கூட நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது.